கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய தியானத்துக்காக 2 நாளாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை வாசி. For our meditation, let us open our Bibles to 2 Chronicles chapter 2 verse 5 and 6 please. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? And the house which I build is great, for great is our God above all gods. But who is able to build him an house, seeing the heaven and heaven of heavens cannot contain him? Who am I then that I should build him an house, save only to burn sacrifice before him? அப்படியே யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 இந்த 3 வசனங்களை வாசி. Joel 2:21, 22 and 23 please. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. Be not afraid, ye beasts of the field, for the pastures of the wilderness do spring. For the tree beareth of fruit, the fig tree and the vine do yield their strength. Be glad then, ye children of Zion, and rejoice in the Lord your God, for he hath given you the former rain moderately, and he will cause to come down for you the rain, the former rain and the latter rain in the first month. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. முதலாவது நான் வாசித்ததான வசனம் நாம் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறது போல, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்த பிறகு தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எத்தனித்தார். And as we all know, in the first scripture what we refer to is speaking about the Agag's development took place when the son of David, when he was coronated to be the king in the kingdom, and he had a desire to build and raise up a temple for God. அப்போது தீருவின் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதினார். And now during the time he was writing an epistle to king of Tyre. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட எத்தனித்திருக்கிறேன். And I am to build a great house for my God. எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் மிகவும் பெரியவர். And our God is great and far above all the so-called gods. ஆனபடியினால் நாங்கள் அவருக்கு கட்டும் ஆலயம் பெரிதாக இருக்க வேண்டும். And wherefore great should be the temple which we are going to build for this great God. அதற்கு நீர் இன்னென்ன விதத்திலே எங்களுக்கு மரங்களை அனுப்பி கொடுத்து உதவி செய்ய வேண்டும். And wherefore you must give such types of wood or trees for us to make the building work. நான் அதற்குரிய எல்லா சம்பளத்தையும் நான் உனக்கு தந்து விடுவேன். In recompense I am going to give you all the wages or salary for the people those are hewing the trees. இப்படி ஒரு அந்நிய ராஜாவோடு அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட எத்தனித்தார். And now he is enduring here to raise up a temple for God, doing covenanting with the heathen king. எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் மிகவும் பெரியவர். For our God is great above all the gods. அதற்காக நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும். And for him I have to build a very big house. அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு ஆலயத்தை மனிதன் கட்ட முடியாது. And we cannot as a human being raise up or make a building for God. தேவன் அவ்வளவு பெரியவர். And God is far above every spheres. அவருக்கு தூபம் காட்டுகிறதற்கும் பலி செலுத்துவதற்குமே அல்லாமல் வேறு எப்படி ஆலயத்தை கட்ட முடியும்? And we can do only two things, only to offer incense to him or also have sacrifices before him. Nothing else we can do for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்படியானால் ஆண்டவருக்கு ஆலயமே இல்லையா? And if that is the case, can we not make a temple for God? வேறொரு ஆலயம் மறைந்து இருக்கிறதை நாம் அந்த வசனத்திலே காண்கிறோம். But we are able to see and sense there is a hidden temple for God. யோவேலின் புத்தகத்திலே நான் வாசிக்கும்போது, referring to the book of Joel, தேசமே பயப்படாதே,
Fear not, O land, மகிழ்ந்து களிகூரு. and be glad and rejoice. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For the Lord will do great things. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். Oh, fear not, ye beasts of the field. வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். And there shall be pastures in the wilderness. விருட்சங்கள் காய்களை காய்க்கும். And they will be springing forth the trees bearing fruits. அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். And the fig tree and the wine shall be yielding their strength. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். Be glad then, you children of Zion, rejoice in the Lord of your God. அவர் தக்கபடி முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிச்சிக்க பண்ணுவார். For he hath already given you the former and let the rain moderately to you. இப்படி யோவேலின் மூலம் அன்றைக்கு ஜனத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டது. A prophetical utterance or voice came unto the people of his time by prophet Joel. இந்த இரண்டு இடங்களிலேயும் நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். Lucidly we do about two things. God is great and he wants to perform greater thing in the midst of his own people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆனபடியினால் தேவனாகிய கர்த்தராகிய இந்த பெரிய தேவனுக்கு மனிதர்களுடைய கையினாலே மனிதன் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. Therefore God being so much great, therefore with the hands of men he can never raise up a temple for God to inhabit. பலி செலுத்துறதுக்கு, தூபம் காட்டுகிறதற்கு, கூடி ஆராய்வதற்கு, சில காரியங்களை பேசிக்கொள்வதற்காக ஒரு கட்டடத்தை கட்டலாமே அல்லாமல் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயத்தை மனிதன் கட்ட முடியாது. Man or human being cannot raise up a great temple for this great God. But he can make, of course, a congregation in which people can congregate together, offer sacrifices and incense. ஆரம்ப நாட்களிலிருந்தே தேவனுடைய ஆலயம் வேதத்திலே மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. Right from Genesis or the book, in the first book, the temple of the Lord is hidden all through. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போதுதான் உண்மையான தேவனுடைய ஆலயம் எது என்பதை அவர் தெளிவாக காட்டிக் கொடுக்கிறார். But when the New Testament era, only God was explaining to the people what is called the real temple for God. உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. And God who created heavens of heaven, he cannot come and indwell in the house which was created by the hands of men. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. For the temple of God is altogether holy. நீங்களே அந்த ஆலயம் என்று மனிதர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது. The Bible speaks looking into men that you are called to be the temple for God. இன்றைக்கு மனிதர்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். Today as we are men, we are called to be the temple for God. தேவன் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். But God wants to dwell in the hearts or in the life of men. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாசஸ்தலம் ஆக்கினார். And God desired unto Zion and he wants to make his own habitation. அதிலே வாசம் பண்ணும்படி தேவன் விரும்பினார். God desired to dwell therein. ஆனபடியினால் இன்றைக்கு தேவன் மனிதர்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து இரத்தத்தால் கழுவி அவர்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரும் கூட அந்த பெரிய தேவன் ஆவியாக மாறி மனிதருடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். And today God is salvaging men from miry clay or sin and is purging him, sanctifying him, filling him with the Holy Spirit, and the mighty God becomes in the form of the Spirit and trying to dwell in that man. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய மனிதனும் தெய்வத்தை சுமந்து செல்லுகிற நடமாடுகிற ஒரு ஆலயமாக இருக்கிறார். Every spirit-filled child of God is a mobile temple for God because he is carrying always God with him. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தாலும் நாம் தேவனுடைய ஆலயம்தான். மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கினாலும் நாம் தேவனுடைய ஆலயம்தான். எங்க போனாலும் நாம் தேவனுடைய ஆலயம்தான். We do come and congregate in this Sunday on Sabbath, that we are called to be the temple for God. When we are in the marketing place, we are elsewhere, but every place we are the temple for God, but in mobile form. நாம் நடமாடும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். And we are mobile temple for God. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ போகிற இடமெல்லாம் தேவனுடைய ஆலயமாகவே நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். Wherever we are walking in the world, we have to exhibit ourselves to be temple for God. மனிதன் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். And man is becoming a temple for God. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். Every spirit-filled child of God is becoming a temple for God. ஆனபடியால் இந்த வேத வசனத்தின்படி நான் ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்ப தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. And if we are called to be temple for God, the temple of God is altogether holy. நான் வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், நான் சந்தை வெளிக்கு போனாலும், நாம் இங்கே சபைக்கு வந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. We must never forget. We may be in marketing place, we may be in work spot, we may be at home or in the congregation. We must always remember we are temple for God. யோவேலின் நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி வெகு தூரமாய் ஜீவித்தார். The contemporaries of Joel, they have gone away from God, far away from all the heritage of God. முழு உலகத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்களாக தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். In whole of the universe, God was calling the people of Israel as his own people. God was revealing everything only to that people of Israel. அவர்களை பாதுகாக்கிறதுல தேவன் மிக கவனமாக இருந்தார். And God had all carefulness connected with their safety. அவர்களை ஆசீர்வதிக்கிறதுல மிக கவனமாக இருந்தார். And God was mindful of them and to bless them bountifully. அவர்களை போஷிக்கிறதுல மிக கவனமாக இருந்தார். And God had all cares and worries connected with their in feeding. எப்போதும் ஆண்டவருடைய கண்கள் அந்த ஜனத்தின் மேலேயே நோக்கமாக இருந்தது. The eyes of the Lord was always brooding upon his own people called the people of Israel. அவர்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். And God gave forth empty number of promises unto his people. அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவதிலே தேவன் தன்னுடைய பகுதியிலே மிகவும் உண்மையாக இருக்கிறார். And God is even faithful to perform whatsoever he promised unto that people and to fulfill that. ஆனால் அந்த ஜனங்களோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பெற்ற ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைந்து ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருந்தார். But sadly his own people, the people of Israel, they have gone away after inhabiting so much of blessing. They are going far away from God. ஒரே வார்த்தையில் சொன்னால் தன்னை ஆசீர்வதித்த தெய்வத்தை விட்டு அவர் தந்த ஆசீர்வாதங்களை பிடித்துக்கொண்டு அவைகளை தேவனாக வழிபட ஆரம்பித்தார்கள். And in brief you have to explain, the people are holding forth the blessings of the Lord and they have renounced the blessing hand of the Lord from them. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறினார். And now they became idolaters. They started worshipping the created things, not the creator God who has created everything for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. உதாரணமாக வீடு இல்லாத ஒரு நபருக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வீட்டை எவ்வளவோ நாட்களாய் அவர்களை ஜெபித்து ஆண்டவரை துதித்து காத்திருந்த வேளையில் தேவன் அவர்களுக்கு இரக்கப்பட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி எப்படியோ ஆசீர்வாதத்துக்கான எல்லா வழிகளையும் திறந்து ஒரு அழகான நல்ல வீட்டை கட்டுகிறார். Suppose one person is not having any indwelling house, but they were all praying, but God sent forth one person to foreign countries. Somehow God was able to give them a good house. Now they are happy in that house. வாடகை வீட்டில் இருந்த நாட்களில் அந்த வீட்டை குறித்து அவர்களுக்கு ஒரு கருத்தும் கவனமும் இல்லை. அவருடைய நேரத்தை எல்லாம் ஜெபிக்கிறதிலையும் துதிக்கிறதிலையும் கூட்டங்களுக்கு வருகிறதிலேயுமே அவர்கள் கவனமாக இருந்தார். But when they were indwelling in a rented house, they did not looking for some house. They all time they were spending for at the feet of the Lord, praying about and to come to the presence of the Lord. சொந்த வீடு கிடைத்த உடனே அதை அலங்கரிக்கிறதிலேயும் அதை சுத்தம் பண்றதிலேயும் அடிக்கடி பொருட்களை மாற்றுகிறதிலேயும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா வைத்துக் கொள்ளுகிறதிலேயும் யார் வந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து எங்க வீட்டை பாருங்கள் என்று காட்டுகிறதுலையும் இந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஜெபிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு கூட்டங்களுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. But when God has offered them a good house their own, and now they do not find any time to read the Bible, to come to the presence of the Lord, to visit even to look for the workers to come in, but they were just beautifying their houses. இப்பொழுது வீடு அவர்களுக்கு தெய்வமாக மாறிவிட்டது. Now the so called house has become an idol like gods for them. வீட்டை பராமரிக்கிறதிலேயும் வீட்டை அழகுபடுத்துறதிலேயுமே தங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து விடுகிறார்கள். The all lifetime they will be spending on beautifying or digging forth their houses. தேவனிடத்திலிருந்து வீட்டை வாங்கிவிட்ட பிறகு வீட்டை தெய்வமாக வைத்துக்கொண்டு தேவனை விட்டு விடுகிறார். Now after receiving house from God and after inhabiting or being in that house, now they are forgetting about God who gave them. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். Job says God gave and God took it back. கொடுத்த ஆண்டவருக்கு அதை எடுக்கவும் முடியும் என்று அநேகர் நினைக்கிறதில்லை. Many people do not think God who gave is also empowered to take back that blessing also.
ஜாதிகளை எல்லாம் துரத்தி 7 ஜாதிகளை 31 ராஜாக்கள் நிறைந்த கானான் தேசத்தில் உள்ள ஜாதிகளை எல்லாம் துரத்தி அந்த தேசத்தை எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். And in the land of Canaan was inhabited by 7 nations and 31 kings were reigning upon. God outcasted all the kings and the inhabitants and gave to his own people this promised land. வெட்டாத கிணறு, நடாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடுகளை தந்து அவர்களை சுகமாய் குடியிருக்க பண்ணினார். And God made them to live, have a very tranquil, filled, peaceful life in there. When God gave them the wells they have not dug, the vineyards which not planted by them, God gave them the house which they were not making for them. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக இருந்தது. That was the country, a land in which the milk and honey was freely flowing forth. தண்ணீரை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வானத்தின் மழை தண்ணீரால் தேசம் நிறைந்திருந்தது. And they need not to stockpile for irrigation of the land. The heaven was giving forth their showers after showers. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். And God gave them such a goodly land for them to inhabit. அந்த தேசத்துக்குள்ள போன பிறகு, after they stepping into that promised land, அந்த ஜனங்கள் அந்த தேசத்தின் நன்மைகளை எல்லாம் திருப்தியாக புசித்துவிட்டு, and they were able to intake on, enjoy all the pleasures, all the fruits thereof. ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை எடுத்து இந்த ஜனத்துக்கு தந்த ஆண்டவரை விட்டுவிட்டு தேசத்தின் நன்மைகளில் அவர்கள் திருப்தி அடைந்து விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். And now they forgot about the God who was driving out the 7 nations and 31 kings and made them to inhabit that land. Now they are idolaters, worshipping the so-called gods of the land. எத்தனை சந்தர்ப்பங்களிலே மறுபடியும் அவர்களுக்கு ஒரு தேசம் இல்லாத அளவுக்கு அந்த யூதர்களை ஆண்டவர் முழு உலகமெங்கும் சிதறடித்து அந்நிய ஜனங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்தை கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம். And we see time and again very often God was driving out his people from that land and make them to scatter abroad on the face of the earth many times. உலக சரித்திரங்களும் அதை தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. The world history, if you read, you can find out how the Jews have been scattered abroad every time. எப்பொழுதெல்லாம் அந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை அவர்களை விட்டு எடுத்து விடுகிறார். And whenever people were going away from the Lord, God was able to expunge and take all the blessings also along with him. அப்படினால் இந்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். Therefore in this count we the children of God must be very very careful. வேலை இல்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒரு வேலை வாங்கின பிறகு அந்த வேலை நம்முடைய விக்கிரகமாக தெய்வமாக மாறிவிட இடம் கொடுக்க கூடாது. Suppose we do not have any job, we are crying unto the Lord and God gives us a job, that job should not become our God. பிள்ளை இல்லை என்று சொல்லி பிள்ளை வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்து உபவாசம் எடுத்து அநேகரை ஜெபிக்க சொல்லி பிள்ளை கிடைத்த பிறகு பிள்ளையை ஒரு விக்கிரகமாக வைத்துக்கொண்டு தெய்வத்தை விட்டு விடக்கூடாது. Some people are childless and barren, but they are for enduring time they pray at the feet of the Lord. When God gives them a child, the child is becoming God and God is gone away from their house. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். And God gave them to vile affections. So therefore because they started worshipping the creations, not the creator God. இந்த இடத்துல தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த தெளிவு அவசியமாக இருக்கிறது. And here only the people of the Lord must have sobriety in them. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆண்டவரை முன்னால வைத்து ஜீவித்தான். அவன் ஒரு ராஜாவான பிறகும் தெய்வத்தை முன்னால வைத்து ஜீவித்தான். David, when he was rearing of the flock like a shepherd boy, he placed God before him. When he was coronated as a king, there also he placed God before him in his throne. ஆனபடியால் எந்த காலத்திலேயும் நாம் தேவனை விட்டுவிடவே கூடாது. Therefore at any times in any way we must never forget about our God. யோபு சொன்ன வார்த்தையை கவனித்து பாரு. Consider the word kind by Job. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். And I will not refrain or go from integrity until my spirit goes away from me. என் ஆவி என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் நான் ஆண்டவரோடு நான் உண்மையாய் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ளுவேன். And up till my spirit is taken away from me, I shall be faithfully with integrity walking before my God. தாவீது ராஜா மரிக்கும்போது தன்னுடைய மகனை அழைத்து சொன்ன கடைசி வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். Consider the last word David the king was telling back to his son. நான் உனக்கு இங்கே இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன், இங்கே 4 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், இங்கே 4 வீடு கட்டி வைத்திருக்கிறேன், அந்த பத்திரமெல்லாம் இங்கே ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறேன்,
அந்த பணம் வேற பேங்க்ல இவ்வளவு இருக்கு இப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்ல இல்ல. The parting message of David was not like this. I have stockpiled so much of wealth or silver or gold or so much of money in the banks. I have made so much of plots purchased for you. என் குமாரனாகிய சாலமோனே, Oh my son Solomon, பூலோகத்தார் யாவரும் போகிற வழியில நானும் போகிறேன். lo, I am going to go walk like the persons of this world. பூமியில பிறந்த எல்லாரும் மரணம் என்கிற அந்த வாசலின் ஊடாகத்தான் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டும். Every inhabitant on the earth must walk through the gates of the death. One day he must pass on. எல்லாரும் போகிற இந்த வழியிலே நானும் இப்போது போக போகிறேன். I am going to pass the gate of the death and I am going to go away from you. என்னுடைய மரண நேரம் சமீபமாக இருக்கிறது. For my death is fast hand. அநித்தியமான இந்த உலகத்தை விட்டுவிட்டு நித்தியமான உலகத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன். I am going to let go this temporal world. I am going to usher into an everlasting government. நீயோ வென்றால், but you Solomon, உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து, and you must know you the God of your father. உன் பிதா ஆராதித்த அந்த தேவனை நீ அறிகிற அறிவிலே சரியாய் வளர வேண்டும். And you must correctly and appropriately grow forth and enrich yourself with the knowledge of that God. உன்னுடைய நாட்களையும் உன்னுடைய நேரத்தையும் தெய்வத்தை அறிகிற அறிவிலே வளருவதற்காக உபயோகப்படுத்து. And you must use your days and the years for enriching the wisdom connected with your God. உன் பிதாவின் தேவனை நீ அறி. And you must know the God of your father. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. And with integrity and with the fervent heart you must serve him. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். And if you seek after him you shall surely find him. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் உன்னை விட்டு விடுவார். Suppose perchance if you are letting go his hand, he is going to forsake you. இதுதான் தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்லி சொன்ன கடைசி வார்த்தை. This is the parting message David the king played back unto Solomon at the time of his demise. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் பெருகும்போது ஆசீர்வாதங்களை தங்களுக்கு தெய்வமாக்கி கொண்டு ஆசீர்வதித்த தேவனை விட்டு விலகி போகிறார். When they are getting richly the blessings from God, now they are forgetting about the God who is the giver and they are going behind the blessings. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், my people, those who christened my name upon their forehead, தங்களை தாழ்த்தி, they humble themselves, பாவங்களை அறிக்கை செய்து, confessing all their sins, ஜெபம் பண்ணி, and they pray என் முகத்தை தேடி and seek my face, திரும்பி வந்தால் நான் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். if they turn back and come back to me, I shall forgive all their sins and gather together in their own land, God says. ஆனபடியினால் தேவனுடைய ஜனங்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆழமாய் கருத்தாய் கர்த்தரை தேடி அவரிடத்தில் திரும்பி வர வேண்டிய காலம். This is the time we the children of God must be on the prayers. We must turn truly back to the Lord. யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் அன்றைக்கு இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி தூரமாக இருந்தார். The contemporaries of Joel the prophet, the people have gone far away from God. அப்போதுதான் இந்த யோவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து அந்த ஜனங்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார். And at this juncture only God was taking hold of Joel and he is giving his word and admonishing the people what is in store for them ahead. கிமு 800 இருந்து 750 வரைக்கும் இந்த காலங்கள் நடைபெற்றது. The Joel's time was BC 800 to BC 750. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த நாட்கள்ல தான் இந்த தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் அந்த ஜனத்தோடு பேசிக் கொண்டு வருகிறார். And during this time only God was speaking unto his own people. தேசம் கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது. The country is whirling away, going away from God. தேசம் என்றால் தேசத்தில் உள்ள மண்ணு, மரம், வீடு இவைகளை பற்றி அல்ல. And we say land means it is not the mortar or building or the trees that was going away. தேசம் என்றால் தேசத்தில் உள்ள ஜனங்களை காட்டுகிறது. Oh, land means it speak about the inhabitants of that land. ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி சோர போய் கொண்டிருக்கிறார். And the people of the Lord were walking and going in their perverted ways. தேவனை விட்டு விலகி தூரமாய் போய் கொண்டிருக்கிறார். And they were going far away from God. ஆனபடியால் ஜனங்கள் திரும்பி வர வேண்டும்.
இல்லாவிட்டால் அவர்களுக்கு இப்படி ஆபத்துகள் இருக்கிறது என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. Now the voice of admonishing given to the people that perhaps they have to meet with such an endangerment at last. நீங்கள் முதல் அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் அந்த ஜனத்துக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். The whole of the first chapter, if you are able to read and understand the judgment that is meted out against that people. இந்த யோவேலின் தீர்க்கதரிசனம் 3 அதிகாரங்களை கொண்டது, 73 வசனங்களை உடையது. And Joel, the whole book comprises of 3 chapters, but only it has got 73 verses. அந்த ஜனங்களுக்கு வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறார். But he is admonishing them what is the judgment that is to befall their lives. இரண்டாவது, அவர்கள் எப்படி கருத்தாய் கர்த்தரை தேடி திரும்பி வர வேண்டும், எப்படி தங்களை சுத்திகரிக்க வேண்டும், எப்படி உபவாசம் எடுக்க வேண்டும், யாரெல்லாம் உபவாசம் எடுக்க வேண்டும் என்று இரண்டாவதாக எச்சரிக்கப்படுகிறது. And secondly, the admonishing God gives them how they must turn back to the Lord, how much they must serve the Lord, and who all must come to the feet of the Lord. மூன்றாவதாக அந்த ஜனங்கள் அப்படி திரும்பி வந்தால் தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. And thirdly, the prophet says how God is going to bless them for when they repent and come back to the Lord. எல்லாம் அனுபவத்தில் நடந்த சம்பவங்கள். But everything is a history. It has taken vividly in the life of Israel. ஜனங்கள் எந்த அளவுக்கு தூரமாய் கர்த்தரை விட்டு போயிருக்கிறார்கள், எந்த அளவு அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார்கள், அது நிமித்தமாக அவர்களுக்கு வரப்போகிறதான நியாய தீர்ப்பு. And to what degree extent the people of the Lord deviated from God, drifted from him, and what is the judgment that is to come upon them. இரண்டாவதாக அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் திரும்பி வர வேண்டியதாக இருக்கிறது, எப்படி திரும்பி வர வேண்டும். And secondly, to which level they must make maneuver and come back to the Lord, into which level they must humble themselves to the Lord. மூன்றாவதாக அவர்கள் திரும்பி வந்த பிறகு தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை பற்றி. And thirdly, he speaks how God is going to bountifully restore back all the blessings again. இப்படி இந்த 3 அதிகாரங்களிலேயும் தேவன் தன்னுடைய ஜனத்தோடு இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். Herein God is moving with his people, communicating to them the judgments. அதற்காக அந்த நாட்களில் இந்த யோவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். And for this call God was using Joel, take him in his hand, and God was using him. தேவன் ஆவியாக இருக்கிறார். And for God is spirit. சரீரத்தில் மாமிச சரீரத்தில் இருக்கிற மனிதர்களோடு தொடர்பு கொள்ளும்படி இந்த மனிதனுக்கும் ஆவியா இருக்கிற தேவனுக்கு இடையில நிற்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அவருக்கு தேவையாக இருக்கிறது. And God is a spirit, and we are mortals having physical bodies, but if God has to communicate to us, there must be a via media or mediator to speak on the behalf of God. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் தன்னுடைய வாயாக அழைக்கிறார். And so are the prophets. God was calling or using them as God's own mouth. நீ என் வாய் போல் இருப்பாய் என்று ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். And God looking into prophet, he says, you shall be my mouthpiece or my mouth. மாமிச சரீரத்தில் இருக்கிறதான மனிதனோடு பேசும்படி மாமிச சரீரத்தில் உள்ளதான ஒரு மனிதனுடைய வாய் ஆவியா இருக்கிற தேவனுக்கு அவசியமாக இருக்கிறது. And to communicate to the people, those are having physical body, but God the spirit needs a mouth to speak unto the mortals as we are. மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்படுகிற இவர்கள்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் தேவனுடைய ஊழியர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார். And this via media or mediators, middlemen are called to be the prophets of the Lord, or summarily we can call the workers for God. அவர் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிச்சிக்க பண்ணுவார். For he will give former rain moderately and cause you to have the latter rain also. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And I will pour my spirit upon all flesh. ஆண்டவர் அந்த ஜனங்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையை குறித்து சொல்லுகிறார். And God says, what are the blessings I am going to fill in my people when they come back to me. இது மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னதான இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு மரித்து பரலோகத்துக்கு போன பின்பு பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தபோது நிறைவேறிற்று. I will pour out my spirit upon all flesh came, this voice was fulfilled when Jesus Christ died, went up to heaven, and on the 50th day when the spirit of the Lord came upon on the day of Pentecost. இந்த தீர்க்கதரிசன வேத வாக்கியங்கள் எழுத்தின்படி உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் காலத்திலே சம்பவித்ததாக இருந்தாலும்
ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்காகவே அது எழுதப்பட்டிருக்கிறது. Although literally and physically this promise of the Lord came to a fulfillment to the literal or physical Israelite, it is also a blessings to us. இந்த மூன்று அதிகாரங்களையும் நீங்கள் வீட்டில் போய் நிதானித்து வாசித்துக் கொள்ளுங்கள். Very prudently make a thorough reading all these 3 chapters at home. இதிலே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற அந்த ஒரு வசனத்தில் உள்ள ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். And I am been inspired by the Spirit of the Lord to share the hidden blessing that is found in 2:21. Fear not, O land, and be glad, God is going to do great things in your midst. இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் இந்த வசனத்தை நான் ஒரு கோணத்தில் ஆராய்ந்து பார்த்திருக்கலாம். And we must have meditated the same divine word elsewhere at any time formerly. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த வசனத்தின் ஊடாக தேவன் நம்மோடு இடைபடுகிறதான காரியங்களை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். And God, may the Lord enable us to meditate upon the inspired word through which God wants to speak to us. இங்கே முதலாவது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூரு என்று சொல்லுகிறார். Firstly, God says, fear not, O land, be glad and rejoice. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆண்டவர் சொல்றதுக்கு பதிலா யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். For the Lord will do great things. This is the voice of the Lord. But nevertheless, prophet Joel is speaking the word of God to the people. நம்முடைய தேவன் பெரியவர். Our God is a great God. அவர் எப்போது பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். And he is desirous to do mighty great things because he is great. தேவன் ஒருவர்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். And God alone could perform greater things. நாம் மனிதர்கள். And we are mortals. நாம் சின்ன காரியங்களை செய்யலாம். And we can do little bit of petty things. ஆனால் அதற்கும் ஒரு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டியதாக இருக்கு. And if you have to do little bit of manual work here also, but God must succor helps to us. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. Because God says, without me you can do nothing. ஒரு சின்ன காரியத்தையும் கூட தேவனுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. And we cannot perform anything spiritually unless God authors us to do. கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஆற்றிலே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்குகிறார்கள். சில நேரம் அது உடைந்து விடுகிறது, சில நேரம் அது ஒழுகி விடுகிறது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அது பழுதடைந்து விடுகிறது. And they are making a barrage or a dam also. They are making some dam or to make a great so much of building, but it is making some breaches and one day it also going to break. ஆனால் நம்முடைய தேவனோ பெரிய காரியங்களை செய்கிறார். But nevertheless our God shall do greater things. இங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here it has been told, for the Lord will do great things. வேதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்கெல்லாம் செய்திருக்கிறார் என்று எல்லாரும் தங்களுடைய கவனத்தை சற்று முந்தின காலங்களுக்கு திருப்பி பார்ப்போமாக. Now let us all recall back to the history and see what are the great deeds what God has performed in our lives. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஆகிய அந்த பயங்கர மனிதர்களிடத்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வந்தார், அவர்கள் புறப்படும் போது எவ்வளவு கம்பீரமாய் புறப்பட்டு வந்தார்கள் என்பது ஒரு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம். One was the greatest deed of God as to how God has rescued the people of Israel from the hand of the great Pharaoh and his army, and how richly God has delivered or emanated them from. இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது எகிப்தில் உள்ள ஒரு நாய் கூட கொலைக்க இல்லை. And when all these people made their sojourning or exodus, not even a single dog would bark at our people. தேவன் எல்லா நாய்களுடைய வாயையும் கட்டி போட்டார். And God was able to shut forth all the dogs that is barking at Egypt. நீங்க போய் ஒரு சின்ன குட்டி நாய் வாயை கட்டி பாருங்க. Now you go and grab hold of the puppy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நாய் வாயை கட்ட முடியுமா? And can you bind it like this? அது எவ்வளவு கஷ்டம். It is a hard thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. எகிப்தில் உள்ள லட்சக்கணக்கான நாய்களுடைய வாயை தேவன் கட்டினார். There were lakhs of or innumerable number of dogs were there, but God was binding the mouths of all the dogs. தானியேல் என்ற தன்னுடைய மனிதனுக்காக சிங்க கவியிலே சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டினார். And for the sake of his own person Daniel, God was able to bind the mouths of the lions in the lions den. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 7 மடங்கு
ராஜாவால் ஏற்படுத்தப்பட்ட அக்கினி சூளையில போடப்பட்ட போது அக்கினியினுடைய வல்லமையெல்லாம் தேவன் கட்டி போட்டார். And when the Shadrach, Meshach and Abednego with the 7 times vehement fiery furnace they were cast in, but God was able to stop the fervence of the heat upon them. அந்த தானியேல் என்ற தேவனுடைய மனிதனை தூக்கி போட்ட இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற இந்த தேவனுடைய மனிதர்களை தூக்கி போனவர்களே அக்கினி பற்றி எரித்து விட்டது. ஆனால் இவர்களோ அக்கினிக்குள்ளே சுகமாய் குடியிருந்தார். And the people those were binding the Shadrach, Meshach, Abednego to cast them into the fiery furnace, but the fire only was upon them and annihilated them, not to these 3 men for God. தேவன் எந்த காலத்திலேயும் மாறாதவர். And God will not change any time. அவர் எப்போதும் பெரிய காரியங்களை செய்கிறவர். And he performs greater things at all times. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி புறப்பட்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் தடையாக இருந்தது. அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஆண்டவர் கொண்டு போனார். When his own people, when they marched ahead, when they came to the shore, they were able to see Red Sea. God was dividing the Red Sea for them to march on. 40 வருடங்கள் பரலோகத்திலிருந்து சாப்பாடு கொடுத்தார். But God was offering them meat after meat, hailing from heaven unto them. 40 வருடங்கள் தொடர்ந்து நடந்தார்கள். அவருடைய கால் வீங்கவே இல்லை. And 40 years they were walking upon the wilderness, but their feet was not getting swollen up. அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை 40 வருடம் நடந்தாலும் தேயவில்லை. The sandals or the shoe they were wearing, it was not getting wear and tear for 40 long years. அவருடைய வஸ்திரங்கள் பழசா போகவே இல்லை. And the garments was not getting withered away for 40 years. நம்முடைய கன்வென்ஷன் கிரவுண்ட்ல காலையில போயிட்டு இப்படி 2 முறை அந்த கிரவுண்டை சுத்தி திரும்பி வரும்போது துணி எல்லாம் சிவப்பாயிடுது. But in convention ground, if we walk from morning to evening and come back, all the garment is getting filthy. 40 வருடங்கள் நடந்தார்கள். But they walked our people for 40 years. அவருடைய வஸ்திரங்கள் பழசாய் போகவில்லை. Their garments are not getting withered away. தேவன் பெரிய காரியங்களை செய்தார். And God was doing greater things for them. புரண்டு இருகரையும் புரண்டு வந்த யோர்தானை பின்னிட்டு திரும்ப போக பண்ணினார். And God made it to heap back the Jordan that was flooding like the great river. பாருங்க தேவன் செய்கிற காரியங்களை பாருங்க. See what manner of wonderful deeds of God. இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அற்பமான காரியமாக காணப்படுகிறது. Although these deeds of God are wonderful to us, but for God to perform this is very very insignificant. இதை பார்க்கிலும் பெரிய காரியங்கள் ஏராளம் உண்டு. And so much more great things God can still do to us. நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். For our Lord will do great things. இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய காரியத்துகளில் ஒன்று என்னவென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது பெரிய காரியம். More than all the peripheral things what we enumerated, but the salvation offered to man is greater above everything. ஒரு பாவி நீதிமானாக மாறுவது அது தேவனால் வருகிற பெரிய காரியங்களில் ஒன்று. And the great reward of recompense is the salvation offered to a sinner. He is becoming a saint now. எமயமலை இருக்கிற இடத்துல நீங்க கன்னியாகுமரியில் இருக்கிற கடலை கொண்டு போய் அங்க வைத்து விட்டு எமயமலையை இந்த கன்னியாகுமரி கடல்ல கொண்டாந்து வைக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். It is a very very easy task for God to bring the Everest peak unto Cape Comorin and bring that ocean to that place. ஆண்டவர் கூட சொல்ல இல்ல, மோசே தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கோலை நீட்டினார். அவ்வளவு பெரிய சமுத்திரம் கீழ்ப்படிந்து இரண்டாய் பிளந்தது. And God was not urging him, but nevertheless Moses stretched forth his rod upon the Red Sea God divided into 2. ஆனால் மனிதர்களாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. But we the people of God, we are not in obedience to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். For God is to do great things. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது தேவன் செய்கிற பெரிய காரியங்களில் ஒன்று. The greatest deed of God is to salvage a sinner and makes him a saint. ஆனபடியால் தான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருந்தால். Wherefore the Bible says, if you are not having any cares connected with the great salvation. ரட்சிப்பு அவ்வளவு பெரியது. So great is the salvation. இந்த உலகத்தில் கிடைக்காது. If we cannot purchase in this world, ஒரு இடத்திலே வாங்க முடியாது. you cannot go and seek out in any store. ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது. Nobody on the earth can give you a salvation. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அதுவும் இலவசமாக கொடுக்க முடியும். Savior Jesus Christ also only can give you that also freely he offers.
offers. இதற்கு கிரயம் கொடுக்க முடியாது. We cannot pay back anything for him. ஆனபடியால் தேவன் அதை இலவசமாக கொடுக்கிறார். We cannot pay, therefore God freely offers his salvation. இன்றைக்கு அநேகருக்கு அதனுடைய அருமை, அதனுடைய விலை தெரிகிறதில்லை. And many people are not able to evaluate the value of their salvation. ஆனபடியால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சாதாரணமாக ரட்சிப்பை இழந்து ஜீவிக்கிறார். Therefore the saved people very casually let go their salvation from their lives. ஒரு சின்ன குழந்தை, பேச தெரியாத ஒரு குழந்தையுடைய கையில ஒரு பெரிய வைரக்கல் மோதிரம் போட்டது போல. It is like a very small babe, but she is totally ignorant, but a very costly diamond ring has been given into her hand. ஒரு 50 லட்சம் விலையுள்ளதான ஒரு வைரக்கல் ஒரு மோதிரத்தை அந்த பிள்ளையினுடைய கையில போட்டா அந்த பிள்ளைக்கு அந்த மோதிரத்தினுடைய விலை என்ன தெரியும்? The child or babe will not know the value of the 50 lakhs worthy diamond ring. யாராயிலும் ஒரு சின்ன சாக்லேட் மிட்டாய் ஒரு 25 பைசாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மோதிரத்தை கழட்டிட்டு போய்டும். And for 25 paisa chocolate has been offered to the child, you can very easily take that ring from her. அந்த பிள்ளைக்கு அதனுடைய விலை தெரியறது இல்ல. The child will not know the value of that. அதுபோல ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு அதனுடைய விலை தெரியாதபடியினால் ரட்சிப்பை இழந்து விடுகிறார். Therefore sadly the saved people do not know the value of salvation, therefore freely they are forgetting about their salvation. ரட்சிப்பை இழந்தால் ஒரு பெரிய தண்டனை உண்டுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says we are giving up the salvation, there is going to be a great judgment. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் தொழிலிலேயும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். And God is already ready to do a greater thing in our life, in our families, in our business. அப்ப தேவன் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, பிள்ளைகளுக்குள்ள, என் தொழிலிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. தேவன் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் நம்முடைய பகுதியில 3 சின்ன காரியம் செய்ய வேண்டும். If God has to do this greater thing in our life, in our side, to us word, we have to do small 3 things. யார் எந்த மனிதன் இந்த 3 சின்ன காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்குள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். And who is able to perform these small petty things 3, and God is able to do a greater things in his life. நாம் செய்ய வேண்டிய 3 சின்ன காரியங்கள் என்ன? What are the 3 small things we have to perform ourselves? இந்த வசனத்திலே 3 மனிதர்கள் செய்ய வேண்டிய 3 சிறிய காரியங்களையும் தேவன் செய்கிற பெரிய காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். In this particular divine word we can see the 3 things what we men have to do, what God has to do as a reward of recompense. மனிதர்களுடைய பகுதியிலே நாம் செய்ய வேண்டியதான 3 காரியங்கள் என்ன? And we the men, what is the 3 small things we have to do? ஒன்று, தேசமாக மாற வேண்டும். Firstly we must become a land for God. நீங்கள் முதல் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசித்தால் என் தேசம் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். In first chapter verse 6 God says it is my nation. ஆண்டவர் இங்கே உரிமை பாராட்டுகிறதான அந்த தேசம் எது? And why God is calling that one as his own land? வாசியுங்கள். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. And a nation greater is going to come upon my land, God says. ஆண்டவர் சொல்லுகிறார் என் தேசம் என்று. And God says it is my land. என் தேசம் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? Why God is calling this people as his my land? என் தேசம்னா இந்த பூமியில இருக்கிற நிலத்தையும் வீட்டையும் காட்டுகிறதா? My land means it is the parcel of the ground or the house that we have. இதெல்லாம் வெந்து உருகி போக போகிறது. But one day it is going to be fervently melted with the fire. இவைகள் அநித்தியமானவைகள். This is all temporal things. இவைகள் அசையக்கூடியவைகள். This is all shakeable or movable things. இதை ஆண்டவர் தன்னுடையது என்று உரிமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. And God need not to call these all temporal things as his land. என் தேசம் என்றால் இந்த அழிந்து போகிற தேசத்துல குடியிருக்கிறதான ஆண்டவருடைய ஜனங்களை தான் அவர் என் தேசம் என்று சொல்லுகிறார். And here in my land means God is speaking unto his own people, those who are living as a part of him. அப்ப எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசமாகிய என்னுடைய ஜனத்தின் மேல் வருகிறது. For a nation which is strong and without number is going to come upon my land. என் ஜனத்தை அழிக்கும்படி ஒரு பலத்த ஜாதி வருகிறது. A strong nation is going to come again, rage up against my own people. ஆனபடியால் ஆண்டவர் அவருடைய தேசத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார். Therefore looking into his own land God says like this. தேசமே நீ பயப்படாதே. Oh fear not my
my land. இந்த தீர்க்க தரிசனம் எல்லாருக்குரியதல்ல. This prophetical word is not universally to all. அவருடைய தேசம் என்று அழைக்கப்படுகிற அவருடைய ஜனத்துக்குரியது. And it is part and parcel of the people those are called to be God's own land. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிராமிஸ் பண்ணுகிறார். And the parents do offer so many promises to their words. அதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் வந்து அன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி சொன்னீங்களே எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? You suppose the neighborhood the people they will come. That day you are telling to your children like this, can it be ours also? நான் என் பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். Oh, this promise I only extended to my child. ஆனபடியால் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார். Therefore God is speaking unto his own people. ஆனபடியால் ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய வேண்டுமானால் நம்முடைய பகுதியிலே நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் ஆண்டவருடைய தேசமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Firstly, if God has to do wonderful things in us and to us word we have to do one small thing, that we have to become the land for God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் எழுத்தின்படி மாமிசத்தின் கையினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேலர் தான் ஆண்டவருடைய தேசம். And God's own land literally or physically was the people those who are circumcised physically by themselves. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு தான் சொந்தம். All the promises enumerated in the Bible is belonging to only Israelites. ஒரு பெலிஸ்தியன் அதை உரிமை பாராட்ட முடியாது. Philistine neighborhood he can never stake claim upon that. ஒரு அசீரியன் அதை உரிமை பாராட்ட முடியாது. Assyrians can never look into the promise of the Lord. ஒரு அம்மோன் ஒரு மோவாபியன் அதை உரிமை பாராட்ட முடியாது. Ammonites and Moabites can never look into the promise of the Lord. ஒரு அமலேக்கியன் அதை உரிமை பாராட்ட முடியாது. Amalekites can never stake claim upon the promise of the Lord. ஒரு யூதன் தான் அதை உரிமை பாராட்டலாம். Every Jew has got the liberty to stake claim of the Lord. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நீ ஒரு யூதனாக மாற வேண்டும். If God has to do greater things in your life, you must become a Jew for God. யூதன் என்றால் யாரை காட்டு? And who a Jew denotes? எழுத்தின்படி அந்த இஸ்ரவேலரை காட்டினாலும் இன்றைக்கு மெய்யான யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்கள் போக கழுவப்பட்டவர்கள். And Jewish people mean the people those who are inhabiting Israel of the past, but spiritually we the people those who have been washed by the blood of God called to be the real Jews. தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Every spirit filled people of the Lord by his Holy Spirit. இவர்கள்தான் உள்ளத்திலே யூதராக மாறினவர்கள். And they become Jew within their hearts. இவர்கள் கையினால் மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. And they were not circumcised physically with their hands. இவர்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். But they have done something, the circumcision within their hearts. ஆனபடியால் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் முதலாவது அவன் தேவனுடைய தேசமாக மாற வேண்டும். Firstly, if God has to do a greater thing in the life of a man, firstly he must become the land for God. தேவனுடைய பிள்ளையாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். In other work up he must become or save himself as a child of God. பாவங்கள் போக கழுவப்பட்ட அனுபவத்தை இரட்சிப்பின் அனுபவத்தை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Very very carefully he must keep forth or keep in store the salvation offered to him by washing by his blood. நீங்கள் இரட்சிப்பை இழந்து போனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்துக்கும் நீங்கள் பங்காளிகள் அல்ல. Lest by any chance if you are losing your salvation, you are not having liberty to stake claim of any of the promise of the Lord. உங்கள் மேலே ஆண்டவருக்கு ஒரு பிடியும் இல்லாமல் போகிறது. And God cannot stake claim upon you as his heritage also. உங்களுக்கும் தேவனிடத்தில் ஒரு உரிமை இல்லாமல் போகிறது. And so you will not have any connection whatsoever with your God. ஆனபடியால் ஒரு மனிதன் ஆண்டவருடைய தேசமாக தன்னை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். Therefore every man must very carefully he must make himself to God's own land. தன்னை ஒரு ஆவிக்குரிய உள்ளத்தில் யூதனான அந்த யூத அனுபவத்துக்குள்ள தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். And he must keep himself to be a Jew because he is made as a Jew within his heart. நீங்கள் இரட்சிப்பை இழந்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க கூடாது. Do not look for any of the blessing of the Lord when the salvation is gone from us. நீங்கள் எந்த இடத்தில் இரட்சிப்பை இழந்து கர்த்தரை விட்டு விலகி அந்த இடத்துக்கு திரும்பி வர வேண்டும். And you must come back to the very place in which from which you have gone away from God. ஒரு யூத ஸ்திரீதான் நகோமி. And Naomi was a Jewish woman. அவள் எருசலேமை விட்டு போய்விட்டாள். And she has gone away from Jerusalem. மோவாப் ஜனத்தோடு போய் அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுத்து தொடர்பு கொண்டாள். And she went and made connections or negotiation with the Moabite woman and it was wedlocked all her sons. மோவாப் தேசத்துல இருக்கிற வரைக்கும் அவள் அடிக்கு மேல அடி
அவள் நிந்தைக்கு மேல நிந்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். But she was able to get scourges upon scourges and blow after blow when she was dwelling in Moabite land. அவள் புருஷனை இழந்தாள். She lost her husband. இரண்டு பிள்ளைகளை இழந்தாள். The 2 sons are also gone. கடைசியாக வெறுமையாக தனித்தவளாக வர வேண்டியதாக இருந்தது. Now she had to walk back to Bethlehem empty handed and freely by herself. தன் ஜனத்தை ஆண்டவர் சந்தித்தார் என்று கேள்விப்பட்டாள். But she was given to understand God has met his own people. அவள் திரும்பி வருகிறாள். Now she is walking back. எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். And all people are looking at the posture and they were awesome. இவள் நம்மளை விட்டு போன நகோமி போல தெரிகிறதே. And apparently she seemed to be Naomi who has gone away from us. நகோமினா சந்தோஷம்னு அர்த்தம். Naomi means full of mirth. என்னை நகோமின்னு சொல்லாதீங்க. And she says, don't call me Naomi anymore. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். But God the Almighty has commanded bitterness in my life. சரியா சொன்னா சர்வ வல்லவருடைய கசப்புக்கு நான் உரியவளாக நான் மாறிவிட்டேன்னு சொல்லணும். And she must say that I have become a bitter pill in the sight of the Lord by myself. ஏன் ஆண்டவர் கசப்பை கட்டளையிட்டார்? Why God has commanded the bitterness to creep in? நீ எருசலேமை விட்டு போகாமல் அங்கே இருந்திருந்தால் இந்த கசப்பு உனக்கு வந்திருக்குமா? Will the bitterness could have crept in your life if you had stayed back in Bethlehem, not going away from Jerusalem? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். And do not let go the congregation of the Lord. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருங்கள். And be steadfast and abide in the breaking of the bread, in the communion of the saints, and in prayers and fellowship. சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நோவா பேழையில் அந்த காக்கா வந்துட்டு போறது போல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிறவர்களை போல இருக்கிறீர்கள். And some people are just visiting us as the raven that was flying back to Noah's ark. They used to visit us only on Sabbath day and walk back. வருஷத்துல ஒரு தடவை எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் கார்டு ரினியூவல் பண்ணிக்கிறது போல. It is like we renew our registration at the employment office. வாரத்துல ஒரு முறை வந்து எட்டி பார்த்துட்டு செத்தா அடக்கம் பண்ண மறந்துடாதீங்க, அதுக்காக நான் வந்துட்டு போறேன்றது போல. And just to renew our membership, because if I die, please bury me in your cemetery, for that they will come. இப்படி இருந்தால் ஒரு தேசமாக காணப்பட முடியாது. And if you are having this posture, you can never become God's own land. நீ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். And you must steadfastly be in the doctrine of the apostles. அவர்களோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். And you must have a knitted fellowship with them. நீங்கள் எங்கு போகிறீர்கள், எங்கு வருகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரங்கள் என்ன என்பதை அப்பப்போது ஆசாரியரிடத்தில் காட்டிக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். And you must always expressly speak to them, where are you going, what are you doing, what is your future work. இதுதான் அந்யோன்ய ஐக்கியம். This is called the knitted fellowship of the saints. சிலர் என்னிடத்துல வந்து நான் அந்த ஊருக்கு போறேன்னு சொல்லுவாங்க. Some people will say, Pastor, I am leaving this place. நான் சில நேரம் கேக்குறது போகிறது அவசியமானு கேட்பேன். And I will ask, is it necessary for you to go? அவசியம் போகிறதா இருந்தா போ சொல்லிடுவேன். If it is needful, you can always go. இல்லாவிட்டால் தேவையானு கேட்பேன். Is it needful for you to go? அங்க போனா கூட்டங்களுக்கு எல்லாம் போக முடியுமா, அவருடைய ஆவிக்குரிய ஐக்கியத்துக்கு பாதிப்பு உண்டாகுமோன்றதுக்காக தான் அப்படி கேக்குறது. And my questioning to them is not to keep them away, but to ask them whether you will have to refrain from fellowship. சிலர் இப்படி அடிக்கடி கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லாமலே போயிடும். But some people, because I am asking these questions, so people will not tell me and go. திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்ல இருக்கறாங்களா கொண்டு ஃபோன் பண்ணி ஏதாவது அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா நான் ஹைதராபாத்ல இருக்கறேன். And suppose if I am ringing them for anything, they will say, I am in Hyderabad, Pastor. நான் நாகர்கோயில்ல இருக்கேன். I am in Nagarkoil. நான் கன்னியாகுமரியில இருக்கேன். I am in Cape Comorin. நான் ஆந்திராவுல இருக்கேன். I am in Andhra Pradesh. நான் அகமதாபாத்ல இருக்கேன். I am in Ahmedabad. நான் சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறேன். Oh, I have come to Singapore now. இதுதான் அந்யோன்ய ஐக்கியமா? Is it called a fellowship? நீ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இதுதான் தேசம். And you are called to be God's own land, because you are steadfastly abiding in the doctrine of the apostles, in breaking of the bread, in prayers, and in having a fellowship with them forever. ஒரு நாள் ஒரு ஒய்ஃப் தன்னுடைய ஹஸ்பண்ட் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு அடிக்க போனா. One wife in one place, she had a broomstick to beat her husband. ஏன் இப்படி நடந்தது? Why it had happened? பாஸ்டர், நான் சொல்றேன், இது நியாயமா இருந்துச்சுன்னா நீங்க விட்டுடுங்க, இல்லாவிட்டா இதே தொடப்பக்கட்டை எடுத்து என்ன அடிக்க பாஸ்டர், நான் வாங்கிக்கிறேன். And now the wife says, Pastor, whatever I am saying, my argument, if it is right, just you acknowledge me, otherwise you beat me with the same broomstick. இவரு வேலைக்கு போறாரு. He is going for the job. அவருடைய சம்பளத்துல பாதி கூட வீட்ல கொடுக்கிறது இல்ல. But even half of the salary is not giving to me at home. பாதியை கொண்டு போய் எங்கேயோ கொடுக்கிறாரு பாஸ்டர். But half of the salary is sharing with someone else. இது உண்மையா இல்லையான்னு கேளுங்க பாஸ்டர். Is it true or not? Please
inquire இவரை him. அடிக்கலாமா அடிக்க கூடாதா நீங்க சொல்லுங்க. Now you tell me whether I have to give him blows. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of உலக God. நடைமுறையின்படி தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்தாலே மனைவியே ஏற்றுக்கொள்றது இல்லையே, சபை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? And according to the decorum of the world itself, if correctly if he is not it is having integrity with the wife, the world will not accept. How a congregation? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் எரேமியாவின் தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து. And looking into the people of Israel, God put forth a question through the voice of Jeremiah. ஒரு மனைவி தன் புருஷனை விட்டு விலகி அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் திரும்பி வந்தா அவன் சேர்த்து கொள்ளுவானா அந்த தேசம் தீட்டுப்படுவே? And God was questioning him, if a wife goes in a lewd way and getting connection with another person, if she is coming back to the old husband, that will not the land be defiled? ஒரு முறை திருப்பத்தூர்ல ஒரு மனிதன் தெருவில் நடந்து போனார். One wife was walking in Tirupattur once. கையில கத்தி இருந்தது. But she had a knife with her. அவருடைய இந்த கையில வெறும் முடியா இருந்தது. But in one hand she had a locks or a hair. பின்னால பார்த்தா ஒரு பெண்ணுடைய தலை தொங்குது. But the head of the woman was there in the left hand. அது என்னன்னு கேட்டா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. And now he is walking to the police station. இவள் எனக்கு துரோகம் பண்ணி விட்டாள், அதனால நான் அவளை கொலை செய்துட்டேன், என்ன கைது பண்ணிக்கொள்ளு. And now you can put the scuff upon me because she was against all. புருஷனுக்கு துரோகம் பண்ண மனைவியை புருஷன் ஏற்றுக்கொள்றது இல்ல. If the treachery is meted out by the wife, husband will never accept her. நீ ஐக்கியத்துக்கும் உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் துரோகம் பண்ணினால் சபை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? How the congregation will accept if you are having treachery for the doctrines or the truth? சபை கிறிஸ்துவனுடைய சரீரம். And the church is called to be the body for Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் தான் சபை. And the body of Christ is this church. ஆனபடியால் நீ பெரிய காரியம் கர்த்தர் என்னுடைய லைஃப்ல செய்ய வேண்டும் என்று விரும்பினால், என்னுடைய குடும்பத்திலே சபையிலே பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னை ஒரு தேசமாக காத்துக்கொள்ள வேண்டும். And if suppose you think God has to perform greater things in your life, in your family, in your own business, you must keep yourself as the land for God. யோபுடைய நாட்கள்ல பிசாசு பூமி எங்கு சுற்றி தேவபுத்திரர்கள் நடுவில் வந்து நின்றான். And during the time of Job, the devil was walking around the world and he came and stood in the midst of the sons of man. ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருந்து வருகிறாய்? And God was asking the devil, where from you are coming? நான் பூமி எங்கு உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன். And I am wandering around the world and I came back to you. சில ஆட்களுக்கு வேலை இருக்காது. Some people will not have any job. எப்ப பார்த்தாலும் அங்க இங்கேயும் சுத்திட்டே திரிகிறது தான் வேலை. Yeah, they shall be wandering hither thither. ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவார். One pastor used to have an adage like this. நாய்க்கு நேரம் இல்ல, நாய்க்கு வேலை இல்ல, அது நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. The dog will not have any occupation, but there is no time yet for even standing. இங்க இருந்து ஓடும், அங்க நின்னு பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு திருப்பி அங்க இருந்து ஓடி வரும். It shall be going in one place, running there and nodding the head, and it shall come back again. ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தோட ஓடுறது போல ஓடி அங்க நின்னு இப்படி பார்க்கும், மறுபடியும் இந்த பக்கம் ஓடும். Very swiftly it will be making or running here and there as though it has got a job, but it shall be coming back to the same place. நாய்க்கு ஒரு வேலையும் கிடையாது. The job nothing the dog has. ஆனா நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. But it does not have any time to stand in one place. பிஸியா of the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Wherefore, dear children of God, இதே போலதான் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார். likewise many children of God, they are whiling away their time sadly like this. வேலை இல்ல, ஆனா கூட்டங்களுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சமயமும் இல்ல. And they do not have any job but no time to visit to the congregation. பேருக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனா வீட்டிலேயும் ஒரு வேலை இல்ல. ஹஸ்பண்ட் பிள்ளைகள் வேலைக்கு போன பிறகு சும்மா இருக்கிறாங்க, எங்கேயாவது போய் சுத்திட்டு இல்லன்னா படுத்து தூங்கிட்டு தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். தேவ சமூகத்துக்கு வர நேரம் கிடையாது. The title offered to them is housewife, but after the husband or children departs from school or the offices, they do not have any work. They shall simply couch down. நீ ஒரு தேசமாக இருக்க வேண்டுமானால், And if you have to become God's own land, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்நியோன்யத்திலே அப்பம் புக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுவதில்ல தரித்திருக்க வேண்டும். and you must abide steadfastly in the apostles' doctrine and also in the fellowship and in breaking of the bread and prayers. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இவர்களை பார்த்து தான் ஆண்டவர் என் தேசம் என்று சொல்லுகிறார். In New Testament era, God looking into this brand of people as my own land. ஒழுங்கா சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்து சுத்திகரித்து ராபோதன் எடுக்க வேண்டும்.
And you must correctly come to the sanctification meeting and be a partaker in the breaking of the bread. எந்த நேரமும் ராபோஜனம் எடுக்க ஆயத்தமாக இருக்கு. And you must be always ready to take or be partakers of the bread. நான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வர இல்ல, அதனால நான் ராபோஜனம் எடுக்கலைன்னு சொல்லக்கூடாது. And don't say I am not able to come to the sanctification meeting, therefore I am not worthy to take the breaking bread. ராபோஜனம் எடுக்க அவசியமான ஒரு தகுதி நல்ல மனசாட்சி. And to be having worthiness to be the partakers of the Holy Communion is a good conscience. நீங்க காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாலும் நல்ல மனசாட்சி இருக்கும். And if you go to the market for purchasing vegetables, you must have a good conscience. நீங்க கொடுக்கிறது வாங்குறது நேர்மையா இருக்கு. And all your givings and taking must be correct. கத்திரிக்காய் அளந்து போட்டுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பும்போது 2 கத்திரிக்காய் எடுத்து பைக்குள்ள போட்டு வந்தா நல்ல மனசாட்சி எங்க இருக்கும்? How you will have vouch a good conscience? Suppose when the brinjal has been weighed and you take 2 more for you. இதுக்கு ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு அந்த கூட்டத்துல எழுப்பி நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது 2 கத்திரிக்காய், அது வரைக்கும் சத்தமா சொல்லுவாங்க, 2 கத்திரிக்காய் திருடி பையில போட்டு மெதுவா சொல்றாங்க. இதுக்கு ஒரு நல் மனசாட்சியை உண்டாக்குறதுக்கு ஒரு சுத்திகரிப்பு கூட்டம். And to make a good conscience, they will come to the sanctification meeting and say, oh, in the marketing place, out of the brinjals I took for myself very slowly. மார்க்கெட்டுக்கு போனாலும் நல் மனசாட்சி நமக்கு தேவை. In marketing place also we must have a good conscience. A good conscience while at home. நீங்கள் வேலைக்கு போனாலும் நல் மனசாட்சி தேவை. Even in the offices you must have a good conscience. எந்த இடத்திலேயும் நல் மனசாட்சியை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். Very very prudently we must keep for the good conscience with us. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வர முடியாத சந்தர்ப்பம் வந்தாலும் ராபோஜனம் எடுக்கிறதுக்கு தடை இருக்காது. And suppose you are not having a privilege to come to the sanctification meeting, but you will not be refraining from taking the Holy Communion. நான் ஒரு தேசம் என்று அழைக்கப்பட வேண்டும். And we must be called God's own land. இவர்கள் என் ஜனம். And they are my people. யோபு காலத்திலே இந்த பிசாசு பூமி எங்கு சுற்றி வந்து ஆண்டவரிடத்தில் வந்தது. And the devil was walking every place around the world and comes to God's presence. எங்க இருந்து வருகிறாய்? Where are you coming from? சுற்றி திரிந்து வருகிறேன். And I am wandering every place. ஆண்டவர் கேட்கிறார், என் தாசன் ஒருவன் இருக்கிறான், அவன் மேல கவனம் வைத்தாயா? Are you socketed your eyes upon my servant called Job? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை பற்றி ஆண்டவருக்கு விஷயம் இல்லை, அவருடைய தாசன் யோபின் மேல தான் அவர் கவனம் வைத்தார். And God was not considering about all the inhabitants of the world. God had all carefulness connected with the Job, God's own person. எல்லா காலத்திலேயும் தேவன் என் தேசம், என் ஜனம், என் தாசன் என்று ஒரு கூட்ட ஜனங்களை உரிமை பாராட்டிக் கொண்டே இருக்கிறார். Therefore every time God is calling one group of people as my own people, my own land, my own servant. இந்த கடைசி நாட்களில் என் தேசம் என்று ஆண்டவர் அவருடைய சபையை அழைக்கிறார். And in the last time God is calling his people as my own land. என் ஜனம், என் தாசன் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை அழைக்கிறார். Looking at his people, God is calling my own nation, my servant. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய தேசமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Oh beloved people, we must keep ourselves to be God's very own land. அப்போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Then God can do greater things in our midst. எத்தனையோ பேர் வராங்க, திடீர்னு இப்ப ராபோஜனம் வச்சா இதுல பாதி கூட்டம் வெளியே போயிடும். என்ன தேசம்? நீ ஆண்டவருடைய தேசமா? So many people are congregating now. Suppose we are having a Holy Communion right, half of the people shall be going. Are you called to be land? இன்றைக்கு மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண ஆயத்தமா இருக்கிறவர்கள் உட்காருங்கன்னா பாதி பேர் எழுப்பி போயிடும். உட்கார சொன்னா எழுப்பி போறாங்க. And suppose if I say people are having worthiness to be partakers of the flesh and blood of Jesus Christ, half of the congregation shall go. எத்தனை வருடம் இந்த சபையில விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம்? And how so long you are in the believer of the church, what is the use of you? நாம் கர்த்தருடைய தேசமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். And we must keep ourselves to be God's own land. இதை ஒரு எச்சரிப்பாக சபைக்கு அறிவிக்கிறார். And God is declaring this one to be a voice of admonishing. இந்த வாரம் இருக்கிற கூட்டங்களில வந்து கலந்து கொண்டு ஆழமாய் தங்களை சுத்திகரித்து சனிக்கிழமை இரவு உள்ள ராபோஜன கூட்டத்திலே என் ஜனம் என்று ஆண்டவர் அழைக்கப்பட பாத்திரவான்களாய் மாற்றிக்கொள்வோமா? And let us transfigure ourselves to be God's very own land and duly taking part in all the sanctification meeting and getting ready for the Holy Communion. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று ஆண்டவர் அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்குள்ள நிறைவேற்றுவார். Then God shall fulfill his promise saying, my people shall not be put to shame. ஆண்டவருடைய ஜனமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். And we must keep ourselves to be God's own people. தேசமே
பயப்படாதே. Oh, fear not, my land, God says. இந்த அனுபவத்தில் தன்னை காத்துக் கொள்ளுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. And the people those are keeping this experience, God says, fear not, my people. நாம் முதலாவது நம்மை ஆண்டவருடைய தேசமாக காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் ஒன்றுக்கும் பயப்படவே கூடாது. Firstly, we must keep ourselves to be God's own land. Secondly, we must not have anything called fear in us. யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யவே மாட்டார். Whosoever is having a fear in them, God cannot do mighty things in them. பயப்படாமல் எதையும் செய்வதற்கு, ஆண்டவருக்காக எதையும் செய்ய நாம் தைரியசாலிகளாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். And we must keep ourselves to be a person not having fear and be emboldened to anything for God. எந்த இடத்துல யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல நாம் தைரியமா இருக்க வேண்டும். And we must be emboldened to share the gospel glad tidings to anyone at will. எந்த நேரத்திலே ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல தைரியமா இருக்க வேண்டும். And we must be emboldened to give the witness for the Lord at any time. எதை குறித்தும் பாவம் செய்கிற ஒன்றை தவிர வேற எதை செய்வதற்கு நாம் பயப்படவே கூடாது. We shall not be afraid of anything, not having fear of anything. Only do sin only we must have fear. நீங்கள் ஆழ்ந்த அனுபவம் உடையவர்களோ கொஞ்சம் அனுபவம் உடையவர்களோ அது யாரா இருந்தாலும் சரி, பெரியவர்களோ சிறியவர்களோ, பயம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். And maybe you are very great or aged or very small, but when there is a fear, God cannot work in that sphere. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ அவர்களுடைய முகத்துக்கு முன்னால பயப்படாத. And God has said unto the prophet, but be not afraid of looking into their faces. நீ பயந்தா, சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களை கண்டு நீ பயந்தா, நான் உன்னை கலங்க பண்ணுவேன். And suppose you are so afraid looking into the face of the enemy, I shall put you into trouble. உன்னுடைய பயம் இருக்கிறதுனால நான் உனக்கு ஜெயம் கொடுக்க முடியறது இல்ல. Because you harboring fear, therefore I cannot confer victory upon you. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு, எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். And this is the voice of the Lord coming to Jeremiah as well as Ezekiel. ஜனங்களுக்கு சொல்லு, பயப்பட வேண்டாம்னு சொல்லு. And say to the people, fear not. நீயும் பயப்படாத. And you also be not afraid. சத்துருக்களை கண்டு பயப்படாதீர். Not looking into the enemy and be பாவத்தை afraid. கண்டு பயப்படாத. But don't look into the sin and be afraid of. பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நில். And resist the devil or the sin. நான் உன்னோடு இருப்பேன். I shall be with you. வியாதியை கண்டு பயப்படாத. Don't be perturbed connected with the sickness. மனிதர்களுடைய எதிர்ப்பு சக்தியை கண்டு பயப்படாத. Do not look into the vehement resisting of men. நீ பயப்படாமல் நின்றால் நான் உனக்காக கிரியை செய்வேன். Fearlessly, if you are able to stand forth, I am going to work for you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீ பயப்படக்கூடாது. If God has to do greater things for you, you must not have fear in you. தாவீது யுத்தத்துக்கு போனார். And David went to the battlefront. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பயந்து கொண்டு பின்னால போறாங்க. The great and mighty people were so afraid, they were walking back. பெலிஸ்தியர்களும் கோலியாத் வந்து மிரட்டிக்கொண்டே இருக்கிறார். And the Philistine as the champion Goliath also terrorizing the people. இவங்க பயப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்காக கிரியை செய்ய முடியாதபடி அவரும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். And God was standing because they were all so afraid and therefore God could not work in their midst. இவர்கள் மத்தியில தைரியம் உள்ள யாராயிலும் எழும்ப மாட்டார்களா? And will there not be any person rising from the fearful Lord? One person. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். God was looking for one sole person. திறப்பின் வாசலை அடைக்க ஒரு மனிதன் கிடைக்க மாட்டானா? Will there not be one man to stand in the breach or in the gate? ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். In order to confer victory upon God's own people, God was looking for one man. சவுலை பார்த்தால் அவன் பயந்து பின்வாங்கி போகிறான். When God was looking unto Saul, Saul was trembling. அந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தனுடைய முரட்டு வார்த்தைகளை, மிரட்டுகிற வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறான். And looking and hearing unto the terrorizing voice of Goliath, the Saul and the king was so afraid. தாவீதுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் பயந்து பின்வாங்கி போகிறார். Elderly brother of David also they were afraid of. எல்லா போர் சேவர்களும் பின்வாங்கி போகிறார். All the soldiers they were drawing back from the battlefront. சவுலோடு கூட இருக்கிற மெய் காவலர்கள் எல்லாம் பயப்படுகிறார். The bodyguards of Saul also were so afraid. ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். But God was awaiting for one man. தைரியசாலி ஒருவன் இல்லையே. Yet there is no encouraged or bold person. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலக்கம் உண்டாகிறது. But all people were so afraid. ஏனென்றால்
ஆனால் அவர்கள் பயப்படுகிறார். Because they had the harboring fear in them. அதன் மத்தியிலே ஒரு தாவீது இந்த சத்தத்தை கேட்டு எழும்புகிறார். And in the midst of them David was a boy, but he was raising up against for God. சிறு பையன். He was a lad. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த தைரியம் ஒரு பெரிய கோலியாத்தை விட பெரியதாக இருந்தது. But the boldness what he was harboring within himself is greater than the stature of Goliath. ஆண்டவருக்கு ஒரு கல்லு போல தாவீது கிடைத்து விட்டார். And David became a pebble in the hand of God. வாள வயதின் குமாரர்கள் பலவான் கையில இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார். The young men are going to be like the arrows in the hands of the mighty man. விவாகத்துக்கு முன்னாலே தாவீதை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களில் ஒன்றுதான் இது. And this is one of the activity of the Lord before he was married. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. உடனே அந்த தாவீதை கர்த்தர் கரத்தில் எடுத்துக்கொண்டார். Immediately God took hold of the hand of David. அந்த ஒரு மனுஷன் மூலமாய் அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். And great salvation came into the whole of Israel through this whole man. சிங்க கெபிக்குள்ள போக தானியேல் பயந்திருந்தா அன்னைக்கு சிங்கங்களின் வாய் கட்டப்படாது. And that day the mouths of the lion cannot be bound by God if Daniel was afraid of the lion's den. அக்கினியில போக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயந்திருந்தால் கர்த்தர் அக்கினியின் உக்கிரகத்தை அவிக்க மாட்டார். And God cannot quench the fire of the furnace if Shadrach, Meshach, Abednego are perturbed looking into the fire. நீங்கள் வியாதி வரும்போது பயந்து மருத்துவர்களை தேடி போனால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. God cannot do great and mighty things in your life if you are so afraid of your sickness and go swiftly to the doctor. தேசமே பயப்படாதே. Oh my Lord, fear not, God says. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றுக்கு நீ பயப்படாதே. And looking at his own people, God says, fear not for anything. நான் இருக்கிறேன், பெரிய காரியங்களை செய்வேன். I am here, I shall do mighty things for you. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடு. For one moment just shut your eyes. நான் இனி பயப்பட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவரிடத்துல சொல்லுவா. And make a decision, firm decision, say to the Lord, I shall not be afraid of. பைபிளை எடுத்து வைக்காதீங்க, கூட்ட முடியல. Do not close up your Bible. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்பட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. And God says, make a decision, I will not be afraid of anything. எல்லாரும் கண்களை மூடு. All of you shut your eyes. கைகளை உயர்த்துங்க. And raise up your arms. ஆண்டவரே, இனி நான் ஒன்றுக்கு பயப்படவே. Lord, I will not be afraid of anything anymore. பாவம் செய்கிறதை தவிர வேற ஒன்றுக்கு பயப்பட மாட்டேன். Save to commit sin only and save anything I will not be afraid of. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களை பிசாசு பாவம் செய்ய தைரியசாலிகளாய் மாற்றுகிறார். And today the devil is prompting many young people to swiftly do some sinning. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். And speak to the Lord. கர்த்தாவே, நான் இன்றி ஒன்றுக்கு பயப்பட மாட்டேன். Lord, I will not be afraid of anything. நான் உன் பக்கம் நிற்பேன். I shall stand by your side. நீங்கள் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். And within your heart come out this word. நான் இயேசுவின் பக்கம் நிற்பேன். I shall stand by the side of Jesus. ஆண்டவரே, நான் உன் பக்கம் நிற்பேன். Lord, I shall be standing by your side. இனி நான் பயப்பட மாட்டேன். I shall not be afraid of. நீர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். You have to do greater things for me. அதற்கு பாத்திரவானாக என்னை மாற்றிக் கொள்ளுவேன். Make me a worthy vessel for them. இந்த தீர்மானம் எடுக்கும்போது தேவனுடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறதை நீங்கள் உணர முடியும். And you can sense as you take the decision, the mighty power is coming upon you. Hallelujah, hallelujah. Shidabakaturabalaria hashdo. Shido alaraba hashidabalaria bo. இயேசுவே, நான் உம்முடன் வாழ்விலும் மாத்தாழ்விலும் இருளிலும் ஒளியிலும் ஏகுவேன். பூவிலும் மாத்திரம் வானில் வேறு இல்லையே, இனிமேல் நீரே துணை என்றைக்கோ 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 ஈசவேசுவோடு நிற்பேன் என்றும் என்றைக்கோ. போசுவேன் ஜெபத்தினால், பாடுவேன் சந்தோஷத்தில், போற்றுவேன் கஷ்டத்தில் என்றைக்கோ என்றைக்கோ என்றைக்கோ. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் கை தட்டி வாய்ப்பு பாடுங்க. என்றைக்கோ போசுவேன் ஜெபத்தினால், பாடுவேன் சந்தோஷத்தில், போற்றுவேன் கஷ்டத்தில் என்றைக்கோ என்றைக்கோ இயேசுவோடு நிற்பேன் என்றைக்கோ. போசுவேன் ஜெபத்தினால், பாடுவேன் சந்தோஷத்தில், போற்றுவேன் கஷ்டத்தில் என்றைக்கோ. போசுவேன் ஜெபத்தினால், பாடுவேன் சந்தோஷத்தில்,
போற்றுவேன் என் கஷ்டத்தில் என்னை என் ஜெபத்தினால் பாடுவேன் சந்தோஷத்தில் போற்றுவேன் என் கஷ்டத்தில் என்னை என் ஜெபத்தினால் பாடுவேன் சந்தோஷத்தில் போற்றுவேன் என் கஷ்டத்தில் என்னை என் ஜெபத்தினால் பாடுவேன் சந்தோஷத்தில் போற்றுவேன் என் கஷ்டத்தில் என்னை Hallelujah, 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 hallelujah. அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I want to conclude by saying the last third deed. முதலாவது நம்மை ஒரு தேசமாய் காத்துக்கொள்ள வேண்டும். Firstly, we must keep ourselves to be God's land. சபையோடு கர்த்தருடையோடு ஊழியர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். Very, very carefully we must knit ourselves with God, with the word of God, with servants of the Lord in the church. அந்நியோன்ய ஐக்கியம் மிக மிக அத்தியாவசியம். The fellowship with the saints are very, very important. முப்பிரி நூல் சீக்கிரம் அறாது. The three-core cord is not quickly broken. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது. How much goodly and pleasant for brethren to dwell together in unity. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுது. And God shall enrich his blessings to be showered upon. இரண்டாவதாக நாம் எதற்கும் பயப்படவே கூடாது. Secondly, we must dispel fear in everything. மூன்றாவதாக மகிழ்ந்து களிகூரு. Thirdly, we must be glad and rejoice. இதை எப்போது தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். This we got to do at all times, we the people. மகிழ்ந்து களிகூரு. We must be glad and be rejoicing. இந்த இடத்துல தான் நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். And we are meeting defeats only in this count. நானும் இப்பொழுது துக்கப்படுகிறேன். And I am also so afraid of this. கடந்த நாட்களிலே சந்தோஷப்பட்டு கலிகூற வேண்டிய சில சந்தர்ப்பங்களிலே கலிகூறாமல் போனதுனாலே சில தோல்விகளை சந்திக்க வேண்டியதாக போயிற்று. In the time stipulated for me to be glad and rejoice, but that time I have to meet defeat because I was not glad. கைகளை போருக்கு விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் படிப்பித்துக் கொண்டு வருகிறார். And God is making my fingers, my hands for war. Now he is making me to learn these oracles of God. நாம் மகிழ்ந்து கலிகூற வேண்டும். We must be glad and rejoice. அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். And then only God shall do greater things. ஒரு வியாதி வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider there is a sickness on me. எப்படியோ யாரோ உங்க சொந்தக்காரங்க ஒரு டாக்டரா இருந்து வந்து அதை டெஸ்ட் பண்றாங்க. And one of our relative was a doctor and he is testing or diagnosing me. அது கேன்சர்னு சொல்லல, கேன்சர் போல இருக்குதுன்னு சொல்றாங்க. Suppose they do not diagnose it to be cancer, but something like cancer they say. உடனே பயம் வந்துடுது. And immediately we are put to fear. அந்த பயமே நமக்கு அது கேன்சர் வியாதியா மாற்றி விடுகிறது. This fear it is going to make us to have the cancer always. ஏன்னா நம்ம எப்ப பயப்படுகிறோமோ அப்போ தோல்வியை நாடி போகிறோம். Because when we are afraid of, we are now going towards defeat. என்ன செய்ய வேண்டும்? What must we do? ஓ கேன்சர் வியாதியா? Oh, is it cancer? உடனே போய் நல்ல ஆவியில நிரம்பி சந்தோஷப்பட. And immediately we must be glad and rejoice in God's presence. என்ன பாஸ்டர் வியாதி கேன்சர் வியாதின்றாங்க, இப்ப எப்படி சந்தோஷப்படுறது? Oh pastor, now they are diagnosing me to have cancer. How can I be glad? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். And we are the people not looking or walking by sight but by faith. மருத்துவர் சொன்ன அதை நீ தரிசிக்காத. But do not look by sight what the doctors has prompted unto you. இந்த கேன்சர் வியாதியை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். இது என்ன ஒண்ணு செய்யாது. நல்ல ஆவியில நிரம்பி சந்தோஷம். And you must say, this cancer is the devil which God has taken upon his cross and he has healed me by his stripes. Therefore you must be glad and நீங்க rejoice. செய்து பாருங்க, அந்த வியாதி உன்னை விட்டு போகிறதா இல்லையான்னு பிறகு கேளுங்க. Now habituate this, be glad and rejoice in God, and you see that sickness fleeing away from you. எனக்கு ஏறக்குறைய 25 வருடமா என்னுடைய குமட்டல உள் பகுதியில ஒரு கட்டி இருக்கு. And for 25 years I had a swelling within my mouth. எத்தனையோ சந்தர்ப்பத்துல பிசாசு அதுல வலியை கொண்டு வந்துட்டு திடீர்னு இது கேன்சர் ஆக போகுது, இது இவ்வளவு பெருசா ஆயிடும், நீ எப்பவும் வாயை மூடாம இப்படியே திறந்துகிட்டு இருக்கணும், அப்படி இப்படின்னு பயமுறுத்தி இருக்கிறோம். Many times for 25 years the devilkin was prompting and saying you have to keep your mouth ajar open, you cannot close, you cannot do anything. கர்த்தருடைய கிருபையினால அந்த நேரத்துல எல்லாம் நான் அதுல கையை வைத்து
நான் கர்த்தருடைய நாமத்தினால அதை அதட்டி இம்மட்டும் நில், இதற்கு மிஞ்சி வராதே, உன் பெருமை இதோடு அடங்க கடவுதுன்னு சொல்லிக்கொண்டே வருகிறேன். But by the mercies and grace of God, I used to put my fingers there. I used to say, be thus far, do not show forth your pride and be abated, I used to say. கர்த்தராகிய இயேசு கல்வாரியில உன்னை நாசம் பண்ணி விட்டார். And my Lord Jesus Christ crushed your head upon the Calvary's cross. உன் தலையை நசுக்கி விட்டார். And he crushed your head upon the cross. நீ என்னை மேற்கொள்ள முடியாது. You can never prevail upon me, I used to say. இப்படியே சொல்லி சொல்லி 25 வருஷமா அப்படியே தட்டி வச்சிரு. And 25 years, yeah, I have tapped upon his head, this devil. அதனால ஒரு ஊழியமும் பாதிக்கப்பட இல்லை. And because of this, that no ministry was hindered. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு. And in all my infirmities, God's strength was proving gone with his strength. என்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என்னுடைய பலவீனங்களை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்ட ஒன்று இல்லை. And if I have to boast upon, I have only infirmities to be proud of. ஏன் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? And why we rejoice over our infirmities? இந்த கட்டிய குறித்து ஏன் மேன்மை பாராட்டுகிறோம்? Why concerning this swelling? அது இருக்கிறதுனால ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிக்க முடிகிறது. And because the swelling is there, therefore I can taste and enjoy the power of God. கர்த்தருடைய வல்லமையை விளங்க செய்ய முடிகிறது. And I can express the power of the Lord in that body. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூர வேண்டும். Therefore people of the Lord must be glad and rejoice. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். Because we walk not by sight, by faith. அப்ப என் வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், இது ஒரு விசுவாசம். And there is a faith that my sickness Jesus carried upon his cross. அப்ப இப்படி ஒரு விசுவாசம் இருந்தா நாம் ஏன் பயப்பட வேண்டும்? Suppose if we have such type of faith, why should we afraid of? பாஸ்டர் டானை அவருடைய கிளாஸ்மேட் இன்ஜினியரா படிக்கும்போது அவருடைய கிளாஸ்மேட்டா இருந்தவர் 40 வருடத்துக்கு பிறகு மறுபடியும் சந்தித்து நீ டானான்னு சொல்லி கேட்டு ஒரு கூட்டத்தில் ரெண்டு பேரும் ஒருவர் மீட் பண்ணி அறிமுகமாகி கொண்டார். Pastor Don was there in US and one of his colleague who studied with him, after 40 years he met him and he asked him, you are the same Don Spires? அவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு இன்ஜினியர். And that person was a doctor and he was an architect. அப்ப அவரு பாஸ்டருடைய கையை பார்த்துட்டு, டான் நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற, இன்னொரு 6 மாசத்துக்குள்ள நீ இறந்து போயிடுவ அப்படி. And that doctor said to Pastor Don, you are so feeble and they had weakness, therefore you shall die within 6 months. அமெரிக்காவிலே ஒரு பேர் போன ஒரு டாக்டர். He was a very renowned physician at the US. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். And whatsoever he will say, that shall come to pass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இப்படி சொன்ன உடனே சாதாரணமா என்ன செய்வாங்க? Normally if this is the way they report, what a person will do? பயம் வந்துரும், 6 மாசத்துக்குள்ள செத்துருவானான்னு பயந்து அந்த பயத்துல 3 மாசத்துல செத்துருவாங்க. 6 months is the time given by the doctor, but because of the fear he has to die within after 3 months. இவர் தரிசித்து நடக்கிறவர் இல்லை, இவர் விசுவாசித்து நடக்கிறவர். He was not walking by sight, but he was a believer. இப்படி சொன்ன உடனே அந்த டாக்டருடைய கையை பிடிச்சுக்கிட்டு பாஸ்டர் டான் அவர் ஏற்கனவே நல்ல உயரமா ஒரு குதிச்சு ஹல்லேலூயான்னு சொன்னாரு. But immediately pastor got a great joy. He took hold of the doctor's hand and he was a very lofty person, so he jumped and he said, shouted hallelujah. அந்த என்ஜினியருக்கு அந்த டாக்டருக்கு ஒண்ணு விளங்கல. நம்ம சொல்றது டானுக்கு புரியல போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு விளங்குதா? இன்னும் 6 மாசம் தான் நீ இருக்க போற, உன் பாடி கண்டிஷன் அவ்வளவு மோசமா இருக்கு, நீ சீக்கிரம் சாக போறேன்னு சொன்னார். And he thought because he was jumping forth and shouting forth hallelujah, he was not understanding. Therefore doctor was again playing back saying, you are going to die within 6 months. அவர் முன்னால குதிச்சதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு அரை அடி அதிகமா குதிச்சு மறுபடியும் ஹல்லேலூயான்னு சொன்னார். And again our Pastor Don jumped furthermore and he shouted forth hallelujah. அவருக்கு விலகல, பைத்தியம் முடிச்சிருச்சு போல. And he thought now pastor has now become eccentric. அப்பதான் பாஸ்டர் டான் அவருக்கு சுவிசேஷம் சொன்னார். Then Pastor Don gave the good tidings. நான் இன்னும் 6 மாசத்துக்குள்ள என் இயேசுவுடைய முகத்தை காண போகிறேன். Oh, according to your version, within 6 months time I am going to behold my Lord to whom I love. அந்த சந்தோஷம் தாங்க முடியாம தான் குதிக்கிறேன். I am jumping because of joy. I am going to meet my Savior. ஆனபடியால் நீ மகிழ்ந்து களிகூரு. Therefore you must be glad and rejoice. யாராச்சும் உங்களை பார்த்துட்டு ஐயோ உங்களுடைய முகம், உங்களுடைய காது, உங்களுடைய பல்லு இதெல்லாம் பார்த்தா நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு நைட்டே ஏதாவது ஆகும் போல தெரிஞ்சா நல்லா குதிங்க. If suppose somebody is looking at your limbs, your cheek and say that within night itself you will go, that means you must get infilling and rejoice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இப்போ சமயத்தில் நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு போயிருந்த போதும் இங்கேயும் சில விசுவாசிகள்
ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தவங்க எல்லாரும், ஐயோ பாஸ்டர் நீங்க என்ன பாஸ்டர் இவ்வளவு கருப்பா போயிட்டீங்கன்னு சொன்னார். When I visited pastor's meeting also, many believers here also said, Pastor, you have become black. அப்ப நான் கேட்டேன், நான் உங்களை விட கருப்பான்னு கேட்டேன். And I said, அவர் ரொம்ப கருப்பா இருக்கிறார். and he was black, but whether I am blacker than you? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன். And although I am pitch dark, but I am having a comeliness in me. நாளுக்கு நாள் இருதயத்துக்குள்ள கர்த்தரை அதிகமாய் நேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தவர். And God is giving me empty number of grace to love him more and more day after day. நீங்க ரொம்ப வெயில்ல சுத்தாதீங்க, அந்த கிரவுண்ட்ல போய் சுத்தி சுத்தி கருத்தே போனீங்க. You are walking so much of walking in the ground and you become dark. வெயில் என் மேல் பட்டது, நான் கருத்து போனேன். And then the sun was scorching upon me and I became black. எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா காரியம் எப்படி நடக்கும்? If all are seated at home, how the activities take place? ஆனபடியினால் நம்முடைய இருதயத்தார் கர்த்தர் மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். Man is looking into the countenance, but God sees something within. ஆனபடியினால் கருப்பா இருந்தான்னா, சிவப்பா இருந்தான்னா, மஞ்சள் கலரா இருந்தான்னா, அது ப்ளூவா இருந்தான்னா, எப்படி இருந்தா நமக்கண்ட ஆண்டவரோட நம்ம ஐக்கியமா இருக்கணும். அதுதான் நம்முடைய அழகு. And our measurement, our standard is we must walk with the Lord. Summarily, that is all. Black or pigmentary colors is no matter. என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை பொய்யா அவங்க மேல சொல்லும் போது நீங்கள் சந்தோஷப்படுங்க. And you must also rejoice and be gladdened because of my name you are being falsely accused of. இந்த மாதிரி நேரங்களில எப்படி சந்தோஷப்பட முடியும்? How to be gladdened and be rejoicing in this time? அபாண்டமா ஒரு பொய்யான காரியத்தை சுமத்துகிறார். Falsely they are putting a blame upon us. சாதாரண மனுஷன் சந்தோஷப்பட முடியுமா? An ordinary person, can he be glad? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஜீவிக்கிறவங்க தான் சந்தோஷப்பட முடியும். But people of God who are walking by faith, they can rejoice. ஒரு பொய்யா ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது, falsely if you are accused of, பேங்க்ல யாரோ ஒருத்தருடைய பணத்துல நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிட்டீங்களாமேன்னு இவர்கிட்ட பார்த்து கேட்டா, if a person is asking that you have grabbed the 10 lakhs rupees from the account of another person, உடனே சண்டைக்கு போறது இல்ல, and he will not go for fighting. நல்ல பாஸ்டர் டான் குதிச்சது போல ஒரு குதிச்சு நிக்கணும். And you must jump and shout forth like Pastor Don. அதுதான் பிசாசுடைய முகத்துல கரி பூசுனது போல. That's how you can blacken the face of the devil. ஏன் குதிக்கிறீங்க? Why do you jump? இன்றைக்கு என் கணக்குல பரலோகத்துல பலன் அதிகமாய் சேருது. Today there is a account, there is been a deposit made in my treasure there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு நல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதம் மகிழ்ந்து கலிகுறது. The great little weapon God gave us, the people of God, is to be glad and rejoicing. அப்ப இது மூணு நம்ம செய்யணும். And we got to do all these three things. நம்ம ஒரு தேசமாய் காத்துக்கொள்ள வேண்டும். Firstly, we must keep ourselves to be God's land. ஒண்ணுக்கு பயப்படக்கூடாது. And we shall not be afraid of anything. எந்த சந்தர்ப்பத்திலும் மகிழ்ந்து கலிகுற. In all circumstances we must be glad and be rejoicing. திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு பதிலா உங்களை மறுபடியும் கீழே இறக்கி ஒரு போஸ்ட்ல போட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose in order to give you a promotion, but you have been given a demotion or you been downgraded. அங்க போய் அவங்கள பிடிக்கிறது இவங்கள பிடிக்கிறது பெரிய அதிகாரியை பிடிக்கிறது அங்க போறது இங்க ஏதாவது பணமாவது தர பாருங்க பெரிய அவமானமா இருக்கு அப்படி இப்படின்றது இது நமக்கு அவசியமே இல்லை. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். And we are believing upon the Lord for everything, therefore we need not to go for the helps here there and even to give money or bribe. வீட்ல போய் நல்ல ஒரு பாட்டை எடுத்து வைத்து நல்லா பாடி எல்லாரும் சேர்ந்து ஆவில நிரம்புவோம். And that time we must come to a home, put a mat and with drum beating sing a song. அடுத்த நாள் டபுள் ப்ரமோஷன் ஆண்டவர் கொடுப்பார். And next day God shall give you double promotions. இது இந்த ரகசியம் எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு தெரியறது இல்ல. This secrecy is unknown to even Christians. சின்ன காரியம்னா சோர்ந்து போகிறார். And they are getting wearied for small petty things. ஆண்டவருக்காக எவ்வளவு உண்மையா இருந்தே எனக்கு போய் இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வர்றத கூட நிறுத்திறார். And they have stopped coming to the church also saying I was faithful to God but God did not help me. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட அல்ல. Our battling is not with flesh and blood. யுத்தம் எல்லாம் பிசாசோடு. Our battle is with the devil alone. பிசாசோடு யுத்தம் பண்ற விதம் இப்படிதான். And this is how we have to wage a battle with devil. பயப்படக்கூடாது. Don't be afraid of. நாம இன்னும் ரொம்ப ஐக்கியமா ஆண்டவரோடு கர்த்தருடைய ஊழியர்களோடு சபையோடு ஐக்கியமா இருக்கோம். And with the Lord, with the servants of the Lord, with the fellowship we must have knitted like. மகிழ்ந்து கலிகுற. And thirdly we must be glad and rejoicing. இதெல்லாம் பலமான ஆயுதங்கள். And this is the lethal weapons we are going to have. இது மூணையும் கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு ஏதாயிலும் தொந்தரவு கொடுப்பான். And devil will come only
to spoil all the three weapons what we have. அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம இந்த மூணுல இன்னும் அதிகமாக ஸ்திரப்பட வேண்டும். But during the junctures we must be emboldened to go more, crossing all boundaries. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். And God shall perform greater things. நம்ம என்ன சொல்லுகிறோம்? And what do we say? ஆண்டவர் பெரிய காரியம் செய்யட்டும், அப்ப நான் மகிழ்ந்து களிகூறுவேன். And let Lord do this greater thing for me, then I will rejoice. அது நரிக்குறவன் கூட தான் மகிழ்ந்து களிகூறுவான். அதுக்கு நீ என்னதுக்கு தேவையில்லை. Ordinary gypsies also, they will enjoy or be glad and when they receive something. எங்கயாவது ஒரு வீட்ல கல்யாணம் நடந்து நிறைய சாப்பாடு மீதியாகி வெளியே கொண்டு போய் கொட்டுனதை பார்த்துட்டா நரிக்குறதி கூட தான் சந்தோஷப்படுவான். சாப்பாடு இன்னைக்கு நமக்கு நிறைய கிடைச்சு. Suppose after marriage is so much of food has been thrown in the garbage, they will take all the gypsies. அதுக்கு என்னதுக்கு ஒரு பெந்தகோஸ்த விசுவாசியா ஊழியக்காரங்களா ஜீவிக்கணும்? And why should you become a Pentecostal believer or a worker? பசியா இருக்கும்போது கர்த்தர் எனக்கு பிரியாணியை கட்டளையிட்டாருன்னு சந்தோஷப்படுங்க. அதுதான் பெந்தகோஸ்த வாழ்க்கை. When you are suffering a hunger, that time you say God has commanded a biryani for me and rejoice in the Lord. சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாதபோது கர்த்தர் நிறைய தந்திருக்கிறாருன்னு களிகூறு. And when you do not have anything to eat, say God has given me in abundance and pray drums. கடனா இருக்கா? கடன் வந்து விட்டதா நல்ல மகிழ்ந்து களிகூறுங்க. கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவங்களா மாற்றுவார். And when you are having so much of debts, but rejoice in the Lord, God shall make you a person who is lending. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை தகர்ந்த பிறகு ஆர்ப்பரிக்கல, ஆர்ப்பரித்த பிறகுதான் தகர்ந்தது. The people of Israel, not they rejoiced and they clapped when they ruined the Jericho wall has fallen, but before that பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டதான சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைந்த பிறகு அவங்க பாடி துதிக்கல, பாடி துதிச்ச பிறகுதான் அசைந்தது. The Paul and Silas, they were not rejoicing or singing hymns for God after the foundations were shaken, but before that. நீங்க மகிழ்ந்து களிகூறுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். And firstly you must be glad and rejoice, then God shall do greater things for you. உங்க வீட்ல கடன் இருக்கா? And do you have debts? இனி கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு வீட்ல போய் உங்க மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு நல்லா பாட்டு பாடி ஆவியில நிரம்பி மகிழ்ந்து களிகூறுங்க, கடன் போய்டும். And invite all your family members with wife, be seated in a mat and rejoice and sing songs, then your debt is going to go. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God shall command greater things for you. உன் விசுவாசத்தின்படியே உனக்காக. And be it so according to your faith. அப்ப மகிழ்ந்து களிகூற விசுவாசம் தேவை. And in order to be glad and rejoice, you need this faith. நடக்காத காரியத்தை நடந்ததாக விசுவாசித்து களிகூற வேண்டும். And you must have faith and you must say this has already come to a fulfillment. வியாதி இருக்கும்போது இல்லாததாக விசுவாசித்து கல்வாரியின் தழும்புகளால் சுகமானதை விசுவாசித்து களிகூற வேண்டும். And when you are having sickness, that itself you say you must believe upon the Calvary's slaying and you will say I am healed. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For the Lord will do great things. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடு. All the people those are believing this word, please shut your eyes. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியிலே பெரிய காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும். And today greater things must be performed in me, in my family, in my business. விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடு. The people those are believing, please shut your eyes. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடு. And please shut your eyes if you could believe that God is going to do greater things for you. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். We are children to God. நம்மை ஒரு தேசமாக காத்துக்கொள்ளுவோம். And we are keeping forth as a land for God. நான் இனிமேல் கர்த்தரோடு அவர் சபையில் உள்ள ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுவேன். And I shall fortify myself to more and more with the knitted fellowship with the saints and the doctrine. சபையில் உள்ள ஒரு வேலைகள் சபையில் உள்ள காரியங்கள்ல மனப்பூர்வமா உற்சாகமா வந்து நம்மளே உட்படுத்திக் கொள்ள வேண்டும். And we must willingly and voluntarily come and unite ourselves for all the activities of the church. உங்க வீட்ல உங்க மனைவி சமைக்கறாங்க, நீங்க போய் ஹெல்ப் பண்றது நல்லது, தப்பு இல்ல. ஆனா அதனால பரலோகத்துல ஒண்ணும் பலன் கிடைக்காது. Suppose you go and help your wife at home in your household chorus, but there will not be any reward from heaven. ஃபேத்தம்ல வந்து சமைச்சு பாருங்க, பரலோகத்துல கணக்குல பலன் உண்டா? But there shall be reward of recompense if you work and do this service at kitchen in the faith home. இது கர்த்தருடைய வீடு. This is the house of God. நீங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். And steadfast yourself in the activities of the Lord. தேசமே பயப்படாதே. Oh land, fear ye not. மகிழ்ந்து களிகூரு. And be glad and rejoice. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For Lord shall do greater things for you. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், the people those are believing this word, கர்த்தர் என்னுடைய சொந்த வாழ்க்கையில, God in my personal life, என் குடும்பத்தில, in my family, என் பிள்ளைகளுக்குள்ள, in the midst of my children, என்னுடைய வீட்டில, in my house, என்னுடைய தொழிலில, in my business, என்னுடைய வேலை ஸ்தலத்தில, in my work spot, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God shall command greater things. விசுவாசிக்கிறவர்கள் மகிழ்ந்து களிகூருங்க. The people those who believe, glad and rejoice. Hallelujah, hallelujah.